அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். ரோஹிணி, மனோஜ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டியோட மூத்த பேரன் தானே நீ, அப்போ அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும்னு சொல்லு, நம்ம கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. நான் மூத்த பேரன் தான்ப்பா, பட் எனக்கு எதுவும் தெரியலையே, எந்த ஐடியாவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. யோசிப்பா ஏதாவது அப்படின்ட்டு ரோஹிணி கேட்குறாங்க. ரோஹிணி, பாட்டி நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ரத்தனத்தில் மாலை போட்டிருந்தாங்க. அந்த மாலை எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி மாலை நம்ம வாங்கி கொடுத்தோம் வச்சுக்கோ, கண்டிப்பாக பாட்டி வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை வந்து நம்மளுக்கே கொடுத்துருவாங்கன்னு. இது ரொம்ப நல்ல ஐடியா தான், சரி வா நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் மாலையை அப்படிங்கிறாங்க. ரோஹிணி மனோஜ் 2 பேரும் கிளம்புறாங்க. ரோஹிணி, பாட்டிக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த சேலையை வந்து எடுத்து வச்சிரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அதான் பாட்டிக்கு வந்து ரத்ன மாலை வாங்கி கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஆகிப்போச்சு இல்லை, அதனால சேலை ரிட்டர்ன் கொடுத்துருவோம், காசு மிச்சம் தானே அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி மறைக்கிறாங்க. ஐயோ மறைக்கிறாளே அப்படின்ட்டு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. சரி சேலையை எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ரோஹிணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணாமலை, விஜயா 2 பேரும் கேட்டுறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறீங்கன்னு. இங்கே ஒரு டெக்கரேஷன் பேப்பர் வச்சு அதை தேடிட்டு இருக்கேன். அதான் வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ டெக்கரேஷன் பேப்பர் தான் தொங்க விட்டுருக்கீங்களே, இன்னும் என்ன தேட போகிறீங்க? சரி அதெல்லாம் விடுங்க, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னது ப்ரைஸானே? இல்லைங்க அதான் கிஃப்ட்டு, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னு. அதான் அம்மா எதுவும் வேண்டான்ட்டாங்களேண்ணா. அவங்க சொல்ல தான் செய்வாங்க, நீங்கள் இருந்தாலும் உங்கள் அம்மா உங்களை 10 மாதம் சுமந்து பெற்றிருக்காங்க. என்ன நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் நீ நர்ஸாக வேலை பார்த்த மாதிரி சொல்கிறேனே, அது இல்லை, அவங்களை எவ்வளோ இதாக 10 மாதம் சுமந்து பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு பையன் தான், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டாமான்னு. அம்மா தான் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அடாடா திருப்பி அதே சொல்கிறீங்க, அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, நம்ம தான் எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இரு அம்மா கிஃப்ட்டு கொடுக்குறது என் மனசை தொடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுப்பேன்னு சொன்னாங்களே, அதை வாங்குறதுக்கு தானே நீ இவ்வளோ பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லி விஜயோட மனசை கரெக்டாக சொல்லிடுறாரு. இப்போல்லாம் வர நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தப்பாக தாங்க தெரியுது. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ போங்க, நான் உங்களுக்கு மருமக, அதனால் நான் ஏதாவது என்னோடய சொந்த காசில் சொந்த செலவில் நான் ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துறேன் சரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே ஸ்ருதி ரவி 2 பேரையும் காட்டுறாங்க. என்ன கிஃப்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன யோசிக்கிறோன்னே, அதான் பாட்டி சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னாங்களோ அது என்ன கிஃப்ட்டாக இருக்கும், நீ அவங்க பேர் என்ன நீ யோசித்து சொல்லேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, இப்போ தான் சின்ன வயசுலேருந்து பாட்டி எங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அதுக்கு கிஃப்ட்டும் கொடுப்பாங்க, அந்த கிஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் சின்ன வயசில் காம்படிஷன் கலந்துக்கிட்ட எல்லாத்துலேயுமே வின் பண்ணணும்னு நினைப்பேன், அதனால் நம்ம இந்த ப்ரைஸை கண்டிப்பாக வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் பேசுகிறாங்க. ஆனாலும் உங்கள் பாட்டி ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் பாட்டி தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. பாட்டினாலே ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க தானே அப்படின்னு. அது இந்த கரெக்டு தான், ஆனாலும் உங்கள் பாட்டி வந்து க்ரியேட்டிவிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக எக்ஸ்பிரஷனோட நல்லா சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே எப்படி தானோ அப்படிங்கிறாங்க. அவங்க சின்ன வயசில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் பாட்டி அப்படி தான், எங்களுக்காக ஏதாவது காம்படிஷன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாக்லேட் கொடுக்கறதுக்காகவே எங்கள் 3 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. அப்போ நீ சாக்லேட் வாங்கியிருக்கியானே? இல்லை நான் வாங்கினதில்லை, முத்து அடிக்கடி காம்படிஷனில் வின் பண்ணுவான், பட் சாக்லேட் எனக்காக விட்டு கொடுத்துருவானே. அப்போ இந்த காம்படிஷனில் விட்டு கொடுத்துருவாரானே தெரியல, அவன் என்ன பண்ணுவான்னு அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. ஆனாலும் விட்டு கொடுத்துல நம்ம வாங்க வேண்டாம், நம்ம கிஃப்ட்டு நல்லா பெஸ்ட்டாக கொடுப்போம், நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைச்சா கிடைக்கணும். இப்போ என்ன உனக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வேணுமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இல்லை, சின்ன வயசுல என்ன காம்படிஷன் சேர்ந்தாலும் கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணணும்னு நினைப்பேன், அதான் கேட்டேன். சரி நீ பாட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது அப்படின்னு ரவி கேட்குறாங்க. நானும் பாட்டிக்கு நல்ல மொபைல் ஃபோனு சூப்பரானதாக நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நானும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீ என்ன செய்ய போகிறேன்னே? நான் என்னோடய டேலண்ட்டை வெளிப்படுத்தி சமைச்சு கொடுக்க போகிறேனே. ஆமாப்பா, நிஜமாவே அவங்களை பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவேன், என்னையும் அப்படி தானே நீ இம்ப்ரெஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன பார்த்து நீ என்னை லவ் பண்ணலேனே? அதுவும் தான்ப்பா, ஆனால் ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அது சரி அப்படின்னு என்ன பண்ண போகிறேன்னா கேக் ரெடி பண்ண போகிறேன். சரி நீ பிடிச்சமான கேக் ரெடி பண்ணு, நான் மொபைல் ரெடி பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கிஃப்ட் கொடுத்து அசைத்துடலாம் ஓகேவா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் விஜய் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு, நான் வெளியில் வந்தேன் ஷாப்பிங்க்குங்கிறாங்க. சரி நான் சொல்கிறத கேளு, நாளைக்கு எங்கள் அத்தைக்கு பிறந்த நாள், எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அப்போ உனக்கு கொஞ்ச நாள் குளிர்ஜோறு அடிக்குமேனே. ஐயோ அது இல்லை, எங்கள் அத்தை பிறந்த நாளுக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்களானே. என்ன வழக்கமாக உங்கள் அத்தைக்கு தானே எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்கணும், அவங்க எதுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சொல்கிறத முழுசாக கேளு நீ. விஜய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நீ உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ஒரு டிவி வச்சுருந்தேன்னு சொன்னீங்கன்னு. ஆமாம் சொன்னேன்னு. அந்த டிவியை நீ எனக்கு கொடுக்குறியா, நான் எங்கள் அத்தைக்கு அதை கிஃப்ட்டாக கொடுத்துட்றேன், எங்கள் அத்தை கொடுக்குற சர்ப்ரைஸ் கிஃப்ட்டில் கண்டிப்பாக உனக்கும் பங்கு உண்டு, உனக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அது நல்ல பெரிய கிஃப்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த டிவியா அப்படிங்கிறாங்க. நீ வீட்டில் யூஸ் பண்ணாமல் தானே வச்சுருக்க, அதை கூட எனக்காக அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்மா எனக்கு இதுக்காக செய்யுமா அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்குறாங்க. விஜயா வந்து சரி கொண்டுட்டு வரேனே. சரி கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதை கொஞ்சம் நல்லா தொடச்சி எடுத்து கொண்டுட்டு வா, நான் கிஃப்ட்டாக கொடுத்துட்றேன், இருக்கிறதுலே நான் கொடுக்குற கிஃப்ட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு ஃபோனை வச்சிடறாங்க. இது என்ன இவா செலவழிக்காமல் நம்ம வீட்டில் உள்ள டிவியை கேட்குறா, விட்டா வீடையே கொடுத்துருவா போலுக்கு, சரி சீக்கிரமாக போய் அவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு பேசிகிட்டே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீனாவை கட்டுறாங்க. மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் வருது, அது தங்கச்சி. அக்கா நான் கீழே தான் இருக்க நிமிஷம் வாவேன் அப்படிங்கிறாங்க. வாசித்தா உள்ளே வா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இருக்கட்டும், நான் பக்கத்தில் ஒரு இடத்துல பூ கொடுக்க போனேன், அதை உன்னை பார்க்குறக்கா வந்தேன், நீ ஃபோன் கேட்டிருந்தீங்களே எந்த ஃபோனு அப்படிங்கிறாங்க. சரி ஃபோனை பிறகு ஈவினிங் வந்துக்கோ, ஃபங்க்ஷனு கண்டிப்பாக வரீல நீ அம்மாவும் அப்படிங்கிறாங்க.
அம்மா மத்தியானமே கடையை பூட்டிட்டு வரேன்றாங்க. ஸோ கண்டிப்பாக வருவோம்க்கா அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் எதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் தான் பாட்டிக்கு வந்து பர்த்டேன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு ஒன்று பண்ணணும், அதுக்கு வீடியோ எடுக்கணும், அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிடாதாக்கா. நம்ம வழக்கமாக பூ கொடுக்குற நகைக்கடையில் நீயும் மாமாவும் போலி நகையை கொண்டு வந்து அடமானம் வச்சதா சொன்னாங்க, என்னக்கா விஷயம் அப்படிங்கிறாங்க. அது வந்து இல்லை, அது போலி நகைன்னு எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் தான் கொண்டு போகணும், எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னே. இல்லைக்கா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு என்கிட்ட மறைக்கிறேன், ஆனால் மற்றபடி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா அப்படின்னு மீனா சமாளிச்சிட்றாங்க. இல்லைக்கா, உன் நகை எல்லாமே உங்கள் அத்தைகிட்டக்கா தான் இருந்துச்சு, உங்கள் அத்தைகிட்ட இருந்தது எப்படி போலி நகையாக மாறிச்சு, அதுவும் உனக்கு தெரியலன்னு வேறு சொல்கிற, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏய் எதுக்கு நீ தேவையில்லாமல் கொஷின் கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, ஒரு சின்ன பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்தெல்லாம் உன்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு. ஓ இப்போ இது உங்கள் வீடுன்னு ஆகிப்போச்சோ அப்படின்னு. பின்ன நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன், உங்கள் வீட்டு பக்கத்துலையா இருக்கேன், அப்போ இது என் வீட்டு தானே, எங்கள் வீட்டு பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன், நீ முதல் கிளம்பு, சும்மா அம்மாட்ட போய் தேவையில்லாமல் எதையும் வச்சு சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. சரிக்கா சரி நான் போகிறேன், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, ரொம்ப போட்டு உழப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணாமலை வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பாட்டிகிட்ட. ஆனால் அம்மா அவங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடக்கணுமா, ஆனால் நீங்கள் என்ன நாளைக்கே வீட்டுக்கு போகிறீங்கிறீங்க, 10 நாள் இருந்து போக வேண்டியதானம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அங்கே வேலைலாம் நிறைய இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனா இதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை என்னம்மா பண்ணுறேன்னு. இல்லை பாட்டியோட பிறந்தநாள் விழாவை வீடியோ எடுத்து வைக்கலான்னு சொல்லி ஒரு ஆசை மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நல்லா ஆயிடு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக விஜயை பார்த்துட்டு இந்த வீடியோவில் நம்ம நல்லா வரணுமே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு, அத்தையே உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமாத்தேனே. இல்லையே நான் எதுவும் கேட்கலையே, எனக்கு எதுவும் வேண்டாமேன்னு. சரிங்க அத்தையே, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே எங்கள் ரூம் இருக்குது, எங்கள் ரூமில் வந்து படுத்து ரெஸ்ட் எடுங்க சரியா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அது மீனா வீடியோ எடுக்கிறாள், அதுதான் அந்த வீடியோவில் அவள் நல்லா வரணுமா, அதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அவர் நம்மளை சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மீனா வந்து பாட்டி ஏதாவது பேசுங்களேன் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா பேசணும், ஏதாவது பேசுங்க பாட்டின்னு. அப்படியா, இதுதான் என் பையன் அண்ணாமலை, இது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன், இவனா எனக்கு ரொம்ப உசுறு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கரெக்டாக அந்த நேரத்தில் வராங்க. ரோஹிணி நீங்கள் வாயேம்மா, இவா தான் எங்கள் வீட்டு மூத்த மருமக, இவா எங்கள் எல்லாருமே அழகாக்கிடுவா அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, உள்ளே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கூப்பிட்றாங்க. இல்லைம்மா மீனா ஏதோ எடுக்கணுமா வீடியோ, அதனால் நான் இங்கே இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ உங்களை பேரை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு போயிடுறாங்க. மீனா வந்துட்டு பாட்டி நம்ம மாடியில் போய் எடுப்போம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமல் வெளிச்சமும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போமா அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இவங்களும் மாடி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. செங்கல் இருக்குது, என்னம்மா இங்கே செங்கல் இருக்குது அப்படின்னு. அதுவா நானும் இவரும் மேலே ரூம் எடுக்க போகிறோம் பாட்டி, அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோன்னு. ஆமாம் அண்ணாமலை சொன்னியா நீங்கள் எதுங்கிறதுக்காக, ஆனால் எல்லோரும் சேர்த்து எடுத்தால் நல்லா இருக்கும்லம்மா, நீங்கள் மட்டும் ஒத்தையில் கஷ்டப்படுறதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அதுவும் இல்லாமல் இவருக்கு தான் இந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்குது, இவர் இப்படி தனிப்பட்ட முறையில் கெட்டினார் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இவருக்கு மரியாதை வரும், எல்லோரும் மதிப்பாங்கன்னு. நீ சொல்கிறது ரொம்ப கரெக்ட் தான்மா, இவனை கண்டிப்பாக வேணும், எல்லா இடத்துக்கும் நீ கொண்டுட்டு வருவ, பரவாயில்ல இவ்வளோ தூரம் வேணும் நல்லவனா நீ மாற்றிருக்கிய, அதுவே நல்ல விஷயந்தான், பணம் எதுவும் தேவைப்படுச்சுன்னா சொல்லுமா, கண்டிப்பாக அந்த பாட்டி உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எங்களுடைய சொந்த வருமானத்துலேயே நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி பாட்டியும் சப்போர்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்துடுறாங்க. ஆனால் அண்ணாமலை கேட்குறாரு, இந்த முத்துக்கு என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா என்ன மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வழக்கமாக அம்மா வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வந்தால் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பான், ஆனால் இப்போ வேலைன்னு சொல்லி போயிட்டு வந்தான், ஆனால் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வருவான், அதுவும் இல்லை ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறியான்னு. கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க மாமா. இல்லைம்மா கார் ஓட்டினாலுமே நான் ஃபோன் போட்டால் எப்போயுமே ஓரமாக நிப்பாட்டி பேசுவான் என்கிட்ட, இந்த வட்டம் அதுவும் எடுக்கலேன்னு. தெரியலையே மாமான்னு. நீ போடு அப்படிங்கிறாங்க. போட்டு பார்க்குறாங்க, எடுக்கலையே மாமா அப்படிங்கிறாங்க. அதாம்மா நானும் சொல்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறேன், என்னாச்சு அவனுக்கு, ஒருவேளை சந்தோஷத்தில் எங்கேயும் குடிக்க போயிட்டானோ அப்படிங்கிறாங்க. சேச்சே இல்லை மாமா அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் அவர் கண்டிப்பாக பண்ண மாட்டாருன்னு. ஆமாம் இவர் பெரிய மது விலக்கு போராட்ட வீரருக்கு போராடுறாரு, எதுவுமே செய்யாமல் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக 4 காலில் நடந்து வருவான் பாருங்கள், சந்தோஷத்துல எல்லாம் குடிச்சிக்கிட்டு பாட்டி பேரை சொல்லி குடிச்சிக்கிட்டு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, அம்மா வந்திருக்க நேரத்தில் அவன் நாட்டி குடிச்சிட்டு வந்தானா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும், அது வேறு ஒன்று இருக்குமா, ஆனால் அவன் எப்படி குடிக்க மாட்டான், அதெல்லாம் வந்துடுவான் வீட்டுக்கு அப்படின்ட்டு வேறு புலம்பிட்டு போயிடுறாரு. அடுத்து மீனா வந்துட்டு ஒருவேளை பாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க முடியலங்கிற கஷ்டத்தில் எதுவும் குடிக்க போயிருக்காரோ, ஐயோ அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, ஃபோனை வேறு போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு மாறி ஃபோன் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு முத்துவும் அவரோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு என்னடா ஆள் இல்லைங்கிறாங்க, வேறு ஒரு பிளேஸை சொல்கிறாங்க, அங்கே போய் பார்க்க சொல்கிறாங்க. டைம் ஆச்சேடா, வீட்டுக்கு வேறு போகணுமேடா, இன்னொரு பிளேஸில் போய் பார்ப்போம் வா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க. அங்கே போனால் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போயிடலாம்ப்பா, வாப்பா முதல் இந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லுவோம். உள்ளே காருக்கு வராங்க, ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஃபோன் எடுத்து பார்த்தா மீனா என்னடா இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்கானே, அது வீட்டுக்கு வரேன் லேட் ஆச்சுன்னு சொல்லி ஏதாவது கேட்டிருப்பாங்க, வேணா ஃபோன் போட்டு பேசுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முதல் வேலையை முடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் அவள் கூட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு முத்து வந்து கார் எடுத்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு பாட்டி வராங்க. மீனா முத்து எங்கே இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு ஆளை காணோம், சீக்கிரம் வந்துடுவேன் நீயா, ஏன் அவன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கான், உங்களை 2 பேருக்கு ஏதாவது சண்டையான்னு. இல்லை பாட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் தான் சொல்லியிருக்கேன் அவர் இப்போ என் கூட சண்டையே போட மாட்டார், திட்ட மாட்டார் அப்படின்னு. அப்போ நீ ஏதாவது திட்டினியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு பாட்டி திட்ட போகிறேன் வரேன்னு. அப்போ இந்த
வீட்டில் அவனை திட்டிகிட்டே இருக்கிறது விஜயா தான். விஜயா எதுவும் திட்டினானா? விஜயா இங்கே வா, நீ முத்து எதுவும் திட்டுனியா அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்து கேட்குறாங்க. நான் எதுக்கு அவனை திட்ட போகிறேன், அவனை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடி 3ஆவது மனுஷனை பற்றி பேசுகிற மாதிரி பேசுகிறான், அவன் உன் பிள்ளை தானே? ஆமாம் அவன் என் பிள்ளை தான். அவன் உங்கள் ஊரில் உங்கள் கூட வளர்ந்ததுனால தான் இங்கே வந்து தேவையில்லாத பழக்கத்தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பழக்கத்தை தேடி தான் எங்கேயாவது போயிருப்பியானே. என்ன அப்போ நான் பிள்ளையை சரியாக வளர்க்குறேன்னு சொல்கிறியா? நான் எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கேன் தெரியுமா அவன் பேருக்கு ஏற்றப்பில் குணத்துலேயும் முத்து தாண்டி அவன் அப்படிங்கிறாங்க. அது சரி அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. அடுத்தவங்க போயிடுறாங்க. மைனா சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, அவர் கண்டிப்பாக வந்துடுவார், முக்கியமாக சவாரிக்கு எங்கேயா வெளியில் போயிருப்பார், கண்டிப்பாக வந்துடுவார், நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து விஜயா வந்துட்டு அவங்க என்ன என்கிட்ட வந்தவங்க கேட்குறாங்க, நீ என்ன ஏதாவது சொல்லி கொடுத்தியா என்னை பற்றி? என்ன நான் என்ன சொல்ல போகிறேன்னே? ஆமாம் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏதாவது சொல்லி கொடுத்துருப்ப கண்டிப்பாக. போ எல்லாருக்கும் ரோஸ் மில்க் போட சொன்னேன், ஃபஸ்ட்டு அதை போய் ரெடி பண்ணி போ அப்படின்னு சொல்லி மீனா வைகிறாங்க.